இப்போ டிவிகே ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அத பத்தி பார்ப்போம். இப்ப நியூஸு, சோசியல் மீடியா எங்க தொறந்தாலும் டிவிகேவோட நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு. பயங்கர அலப்பறையா இருக்கு. போன வருஷம் பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து டெல்லியில போயிட்டு கட்சிய ரெஜிஸ்டர் பண்ணி, மதியானம் 12 மணிக்குன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி நான் டிவிகே ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்ற மாரி ஒரு அனவுன்ஸ்மென்ட் வந்தது. நான் இந்த மாரி ஒரு படம் சைன் பண்ணியிருக்கேன். அது முடிச்சு குடுக்க வேண்டிய கமிட்மென்ட் இருக்கு. அது முடிச்சோனே முழு நேர அரசியல்ல இறங்கிருவேன் அப்படின்ற மாரி சொன்னாரு. எனக்கு இங்க ஊழல், அதே மாரி சென்ட்ரல்ல வந்து பாசிசம் அதெல்லாம் வந்து தான் எனக்கு எதிரி அப்படின்ற மாரி சாஃப்ட் லான்ச் மாரி ஒண்ணு பண்ணாரு. ட்விட்டர்ல. அது அது பயங்கர பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க. என்னடா கட்சிலாம் ஸ்டார்ட் பண்ணா ப்ராப்பரா பிரஸ்ஸ கூப்பிட்டு அனவுன்ஸ் பண்ணுவாங்க. இவரு அசால்ட்டா சின்னதா லான்ச் பண்ணிட்டு விட்டாரு அப்படின்ற மாரி இருந்தாங்க. அப்புறம் ஒரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கும்போது, ஒரு வருஷத்திலேயே என்னென்னமோ பண்ணிட்டாங்க. பயங்கர பரபரப்பா எடுத்துட்டு வர மாரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மார்ச்ல வந்து உறுப்பினர் சேர்க்கை ஆப் ஒண்ணு லான்ச் பண்ணாரு. அவரே சேர்ந்துட்டு, நீங்களும் இந்த கொள்கை புடிச்சிருந்தா இந்த ஆப்ல சேருங்க அப்படின்ற மாரி லான்ச் பண்ணாங்க. 2,00,00,000 பேர் டார்கெட் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 1,00,00,000 பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில வந்து இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு நெறைய பேர் வந்து இறந்துட்டாங்க. நெறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. அத போய் நேர்ல பார்த்தாரு. அது பயங்கர பரபரப்பா இருந்தது. அதுதான் அவரு கட்சி அனவுன்ஸ் பண்ணிட்டு போன ஃபர்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் இதுன்னு சொல்லலாம். அந்த போன இதில கூட பயங்கரமா இருந்தது. அவரோட கண்ண கூட கரெக்ட்டா ஒரு கேமராமேன் அவரு இப்டி கீழ பார்த்துட்டு இருப்பாரு. திடீர்னு இப்டி மேல பார்க்கும்போது போட்டு தீம் மியூசிக்லாம் போட்டு தெறிக்க விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் வந்து அவார்ட்ஸ்லாம் குடுப்பாங்க. அந்த ஈவென்ட் நடந்தது. அதுலயும் லைட்டா பாலிடிக்ஸ்லாம் பேசினாரு. அந்த நிகழ்ச்சியில தான் காமராஜர், அம்பேத்கர் அந்த மாரி அவரோட ஐடல்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட் 22ஆம் தேதி வந்து அவங்களோட ஃபிளாக லான்ச் பண்ணாங்க. ஃபிளாக்ல வந்து அந்த 2 யானை இருக்க மாரி, வாகைப்பூ இருக்க மாரி. அதுக்கப்புறம் அவங்களோட சாங் ரிலீஸ் பண்ணாங்க. எங்க பார்த்தாலும் அந்த சாங் தான். அந்த சாங்க போட்டுன்னு கார்ல கொடி கட்டின்னு போறது. அந்த மாரி பயங்கர அலப்பறையா இருந்தது. அதுல வந்து நெறைய கான்ட்ரோவர்சியும் ஆச்சு. இந்த மாரி யானை வந்து நெறைய பார்ட்டி யூஸ் பண்றாங்க. பகுஜன் சமாஜ்லாம் வந்து யானை யூஸ் பண்றாங்க. நீங்க இது யூஸ் பண்ணக்கூடாது அப்டின்ற மாரி நெறைய கான்ட்ரோவர்சிலாம் போச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே கம்மியாயிடுச்சு அந்த கான்ட்ரோவர்சிலாம். அதுக்கப்புறம் வந்து பெரியார் பொறந்த நாள் அன்னைக்கு வந்து விஜய் வந்து பெரியார் திடலுக்கு போயிட்டு மாலைலாம் போட்டாரு. அது பயங்கர ஆச்சரியமா பார்த்தாங்க. இந்த திராவிடர் கட்சிகள்லாம், "ஏய் பெரியார் எங்க சொத்துயா? நீனே திடீர்னு வந்து மாலை போட்டுன்னு இருக்க." அப்படின்ற மாரி அது பரபரப்பா பேசினாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அத பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம் அது. அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் 27 வந்து முதல் மாநில மாநாடு நடந்தது. அது நான் நேர்ல போயிருந்தோம். அது வேற லெவல்ல இருந்தது கூட்டம்லாம். என்ன மாரி கூட்டம் அப்படின்ற மாரி இருந்தது. அது ரொம்ப ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி தான் விக்கிரவாண்டியில வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. திருச்சி, மதுரை அந்த மாரியும் இடம் கிடைச்சது. ஆனா, அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணி எந்த இடத்துல நம்மளுக்கு பவர் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற மாரி கணக்கு பண்ணி அங்க வச்சாங்கன்னு சொல்றாங்க. விஜயகாந்த் இருக்கும்போதும் அவரும் அந்த பகுதிய தான் வட தமிழகத்த தான் அவரு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் பக்கா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி தான் வச்சிருந்தாரு. இதுக்கு நடுவுல படத்த விட்ட பாரு. செப்டம்பர் வேற அவரோட படம் கோட் வந்திருந்தது. அந்த படத்துல வெங்கட் பிரபு பார்த்தா, இந்த படம் பாலிடிக்ஸ்லாம் எதுவும் இருக்காது அப்டின்னாங்க. ஆனா பார்த்தா சின்ன சின்னதா விஜய்க்கு எல்லாமே வச்சிருந்தாங்க. அந்த பாட்டுல கூட பார்ட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா அப்டின்ற மாரி இருக்கும். அதே மாரி அந்த கார்ல கூட பார்த்தோன்னா, TN07 போட்டு CM 2026 அந்த மாரிலாம் போட்டு இன்னும் ஃபேன்ஸுக்குலாம் பூஸ்ட் பண்ணி விட்டாரு. அந்த மாரி மாநாட்டுல வந்து டிஎம்கேவும், பிஜேபியும் போட்டு தாக்குன்னு தாக்கியிருந்தாரு. தாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து 26ல வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு தான் இருக்கும் அப்படின்ற மாரி சொன்னாரு. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அன்புமணி ராமதாஸ் பேட்டியில பேசும்போது அதான் சொன்னாரு. யாரு வேணா வின் பண்ணலாம். ஆனா 2026 வந்து ஆட்சியில ஷேரிங் அந்த மாரி தான் இருக்கும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. போற போக்க பார்த்தா அப்படிதான் இருக்கும் போல 26 அரசியலு. அதே மாரி அவங்களோட அரசியல் முன்னோடி யார் யாரெல்லாம் அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அம்பேத்கரு, பெரியாரு, காமராஜர், வேலு நாச்சியார், அதுக்கப்புறம் அஞ்சலை அம்மாள் அவங்களெல்லாம் வந்து எங்களோட அரசியல் முன்னோடின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு தான் நெனைக்கிறேன். அம்பேத்கர பத்தி பயங்கரமா பேசுறாரு. நாங்க அம்பேத்கர வந்து பயங்கரமா போற்றி புகழ்வோம் அப்படின்ற மாரிலாம் சொல்றாரு. அதுக்கு பின்னாடி என்ன ஸ்ட்ராட்டஜினா, இப்போ எம்ஜிஆர், ஜெயலலிதா இருக்க வரைக்கும் தலித் ஓட்ஸ்லாம் அவங்க கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எடப்பாடியால அத எடுக்க முடியல அப்படின்ற மாரி சொல்றாங்க. எல்லா ஓட்டும் டிஎம்கேக்கு அசால்ட்டா போயிட்டுருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தலித் ஓட்ஸ் எல்லாம் ரொம்ப பிரிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து திருமாவளவன் தான் ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணாரு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அத வந்து அந்த ஓட்ட எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பேர்லயே வந்து ஜோசப் விஜய் இருக்கு. அதனால அந்த சிறுபான்மையர் ஓட்டும் இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவங்க பண்றது எல்லாமே பக்காவா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி தான் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் புக் லான்ச் நடந்தது. அது மாநாடுக்கு அப்புறம் நடந்த ஒரு பொலிட்டிக்கல் ஈவென்ட். அது பயங்கர பரபரப்பா பேசினாங்க. அப்பதான் ஆதவ் அர்ஜுன் வந்து என்ட்ரி தராரு. நெறைய பேருக்கு அப்பதான் யாரா இந்த ஆதவ் அர்ஜுன் அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் திருமாவளவன் வர வேண்டியதா இருந்தது. அப்புறம் அவரு வரலன்ட்டாரு.
அப்புறம் ஆதவ அர்ஜுனும் விஜயும் கலந்துக்கிட்டாங்க. அவரு பயங்கரமா பேசிட்டாரு. இந்த மன்னராட்சிய ஒழிக்கணும் அப்படி இப்படின்னு பேசிட்டாரு. விஜயும் பயங்கரமா பேசினாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த வேங்க வயல் பிரச்சனைய கையில எடுத்தாங்க. அதுல பாதிக்கப்பட்டவங்கலாம் கூட்டு வந்து ஸ்டேஜ்ல அவங்களுக்கு புக்லாம் குடுத்தாங்க. சால்வலாம் போட்டாங்க. அது வந்து ரொம்ப பெருசா பேசினாங்க அந்த ஈவென்ட்ட பத்தி. அதே மாரி அந்த ஈவென்ட்ல வேற ஒரு வீடியோ ஒண்ணு விஜய்க்கு பிரசன்ட் மாரி பண்ணாங்க. விஜய் நடந்து போய் அம்பேத்கர பார்த்துட்டு, அம்பேத்கர் புக்கெல்லாம் குடுக்குற மாரி இருந்தது. அப்புறம் விஜய் கூட ரொம்ப இன்வால்வ்மென்ட்டா போய் அங்க மியூசியம் மாரி ஏதோ சின்னதா பண்ணியிருந்தாங்க. அதுல போய் அம்பேத்கர் கூட ஃபோட்டோ எடுக்கிறது, அம்பேத்கர் கூட புக்க வாங்குறது, அந்த மாரி அவரும் நெறைய இன்ட்ரெஸ்ட்டா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த மழை வெள்ளத்துக்குலாம் மக்கள நேரடியா சந்திச்சு இந்த மாரி நிவாரணம்லாம் குடுத்தாரு. ஆனா அதுல கூட பயங்கரமான ட்ரோல் பண்ணிட்டாங்க. அண்ணன் வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. நேரா களத்துல போகாம எல்லாரையும் பனையூர் கூப்பிட்டு வா 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 இங்க வா இங்க வா ரூம் இருக்கு சாப்பிடு இங்க வா ப்ரைஸ் வாங்கிக்கோ இங்க வா நிவாரணம் வாங்கிக்கோ ஃபோட்டோ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவரை நிறைய ட்ரோலும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கூட அண்ணன் நேரடியாக களத்தில் இறங்கல. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ கூட பார்த்தோன்னா அவர் நேரடியாக கைப்பட லெட்டர்லாம் எழுதி கவர்னரை மீட் பண்ணி அந்த லெட்டரை வந்து இவங்களோட மெம்பர்ஸ்லாம் ரோட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. அவரை பிடிச்சின்னு போயிட்டாங்க. புசி ஆனந்தெலாம் பிடிச்சின்னு போயிட்டாங்க. விஜய் கால் பண்ணி ஒன்றும் பயப்படாதீங்க உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி ஆதரவுலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நேரடியா களத்துல இறங்குறேன்ட்டு அவரோட ஃபர்ஸ்ட் கள அரசியல் வந்து இந்த பரந்தூர் ஏர்போர்ட் இஷ்யூ வந்து நான் நேர்ல போய் அந்த மக்களை பார்க்குறேன்ட்டு போனாரு. ஆனா அந்த ஊருக்குள்ள அலோவ் பண்ணல. 144 போட்டாங்க. அதனால ஃப்ரண்ட்லயே ஒரு 4, 5 இடம் குடுத்துருக்காங்க. இங்க இங்க பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறம் போலீஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பண்ணி ஒரு இடம் செலக்ட் பண்ணி அங்க வந்து ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போனாரு. கூடிய சீக்கிரம் நான் வந்து அந்த இடத்துக்கே வந்து நான் பேசுறேன். நான் வந்து வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது. ஆனா இந்த இடத்துல வந்து விவசாயம் பாதிக்கப்படக்கூடாது அப்படி இப்படின்னு பேசிட்டு போனாரு. அது வந்து பயங்கர வைரல் ஆச்சு. விஜய் அவரோட பவரே என்னன்னா, அவர் எந்த அளவுக்கு அவரால அட்டென்ஷன் கிரியேட் பண்ண முடியும் தான். நெறைய தலைவர்கள் வந்து அந்த ஊருக்கு போயிட்டு வந்தாங்க. ஒரு நியூஸ் கூட வெளிய வரல. ஆனா விஜய் போராடினோனே அவங்க வீட்டு டோர் தொறந்து வர்றதுலேருந்து அங்க போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் அந்த வீடியோ அப்படியே லைவ் எல்லா சேனலும் லைவ் போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்றாரு. அது ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். அடுத்ததா வந்து விஜய் வந்து வேங்கை வயலுக்கு போறாரு. அந்த ஃபேமிலிஸ போய் மீட் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னோனே, வேகமா வந்து கேஸ் நடந்ததுன்னு சொல்றாங்க. இந்த வேங்கை வயல் இஷ்யூ வந்து ரொம்ப நாள் நடக்குது. யாரையுமே பிடிக்கவே இல்ல. விஜய் போறாருன்னோனே டப்புன்னு 3 பேர அரெஸ்ட் பண்ணி அந்த கேஸ் அந்த ப்ராசஸ்லாம் நடந்தது. இத வச்சே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் விஜய்க்கு எந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கு அப்படின்னு. நெறைய பேர் சொல்றது என்னன்னா, டிஎம்கேக்கு வந்து ஏடிஎம்கே எதிர்க்கட்சிகளோட விஜய் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கறது தான் அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்ப ரீசென்ட்டா வந்து மாவட்ட செயலாளர்கள்லாம் மீட் பண்ணி நியமனம் நடந்துட்டு இருக்கு. நெறைய நம்ம சோசியல் மீடியாலாம் பார்த்துட்டு இருக்கோம். நெறைய பேர் பேர்லாம் வர அவங்க ஏரியால பயங்கரமா செலிப்ரேட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொள்கை பரப்பு செயலாளர், துணை பொதுச் செயலாளர்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் முக்கியமா ஆதவ் அர்ஜுன் வந்து டிவிகேல இணைஞ்சிட்டாரு. இணைஞ்சிட்டு போயிட்டு திருமாவளவன பார்க்குறாரு. நாங்க இன்னும் ஒரே களத்துல தான் இருக்கோம் அப்படின்ற மாரி. அதெல்லாம் பக்கா ஸ்ட்ராட்டஜின்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நம்ம பிளாக் ஷிப்லலாம் நெறையா பார்த்துருப்போம். ராஜ்மோகன் அவருக்கு வந்து கொள்கை பரப்பு செயலாளர் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு சூப்பர் மூவ்ன்னு சொல்லுவோம். அதான் நம்ம இப்போ ஒரு அனௌன்ஸ்மென்ட் வருது. இவங்க சேர்றாங்கன்னா, நம்ம அத கேட்கும்போது இன்ட்ரெஸ்ட்டா இருக்கணும். செம்மையா பண்ணுவாங்களே இவங்க. அந்த மாரி டிசிஷன்ஸ்லாம் நெறையா வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் சிடி நிர்மல் குமார்ன்ட்டு ஏடிஎம்கே சேர்ந்தவர். அவர் வந்து இப்போ டிவிகேல சேர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மதுரையில வந்து நேத்து ஏதோ மாட்டு வண்டி பந்தயமா. அதுக்கு வந்து வெற்றிமாறன் வந்திருந்தாரு. அந்த மாரி வெற்றிமாறன் டிவிகே விழாவில் கலந்து கொண்டார். அது ஒரு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ ஆதவ் அர்ஜுன் டிவிகேக்குள்ள வந்தோனே ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இப்போ ஆதவ் அர்ஜுன் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஆனா இதுக்கு முன்னாடி டிவிகேல ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு. அவரு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட். 2 பேருக்கு நெறைய முரண் வரும். இது சரியில்ல அப்படின்ற மாரிலாம் போயிட்டு இருக்கு. ஜான் ஆரோக்கியசாமி தான் வந்து ஆதவ் அர்ஜுனை கூட்டு வந்தாரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத பத்திலாம் கேட்கும்போது தான் தெரியுது. ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் வந்து 3 வருஷமா விஜய் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம். இந்த பாலிடிக்ஸ் இது பண்றதுக்கு. அவர பத்தி சொல்லணும்னா, இந்த நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நெறைய ஸ்டேட்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு டைம் வந்து இந்த அன்புமணி வந்து பயங்கர ரொம்ப வைரலா இருந்தாரு. மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி நெறைய மீம்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. அது அவரோட கேம்பெயின் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீமானுக்கு 2021ல ஒர்க் பண்ணாரு அப்படின்னு மாரி சொன்னாங்க. ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷமா விஜய் கூட இருக்காரு. பண்ற எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்து அவரு ஒரு பங்கு இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. விஜய் பண்ண எல்லாமே சக்சஸ் தான். நம்ம நல்லா அட்டென்ஷன் கிரியேட் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது விஜய் வந்து நான் சும்மா இறங்கலடா, நான் பக்காவா பிளான் பண்ணி தான்டா இறங்கியிருக்கேன் அப்படின்ற மாரி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அம்பேத்கர ஐடியலா சொல்றாங்க. பெரியார சொல்றாங்க. ஏன்னா பெரியார் வந்து திராவிட கட்சி யூஸ் பண்றவங்க. இவரு வந்து டப்புன்னு இவரு எடுக்க பார்க்குறாரு. அதெல்லாம் பக்கா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி பண்றாங்க. அடுத்தடுத்த டிவிகேல பயங்கரமா இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ அடுத்த ஜனநாயகன் மூவி போஸ்டர் வரைக்கும் அவங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, இது ஒரு கமர்ஷியலான ஒரு பாலிடிக்ஸ் அப்படின்னு தான் சொல்வேன். எப்படி சொல்றது? படத்துல 2 இருக்கும்ல. ஆர்ட் ஃபிலிமு, ஒரு கமர்ஷியல் அந்த மாரி ஒரு
ஒரு கமர்ஷியலான இதுதான். இந்த விடுதலை 2ல வந்து ஒரு வெற்றிமாறன் ஒரு டயலாக் வச்சிருப்பாரு. இந்த மாரி கொள்கை இல்லாத ஒரு கட்சிய வந்து ரசிகர்கள தான் உருவாக்கும். அந்த கொள்கை தான் ஒரு தலைமுறையும் அதுக்கான தலைவர்கள செலக்ட் பண்ணிக்கணும். அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது அந்த டயலாக்லாம். அந்த அளவுக்கு ஒரு கம்யூனிச கொள்கையோ, அந்த மாரி ஒரு கொள்கை இல்லன்னு நெனைக்கிறேன். மக்களுக்கு ஆர்வமா ஏதோ செய்யணும்னு நெனச்சு பண்றாரு. கண்டிப்பா மக்கள் சப்போர்ட் இருக்கும். 2026லயே முதலமைச்சர் ஆவார்ன்னா, அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குமான்னு தெரியல. ஆனா, அவரே வந்து கூட்டணி ஆட்சி தான் இருக்குன்னு சொல்லிறாரு. டிஎம்கேவ போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அதுவும் இல்லாம இப்போ ஆது அர்ஜுன் வேற வந்துட்டாரு. அவரும் டிஎம்கேவ போட்டு அடி அடின்னு அடிக்க போறாங்க. ஆனா, ஒரு இடத்துல கூட ஏடிஎம்கே பத்தி எதுவுமே சொல்லல. ஏடிஎம்கே தரப்புல கேட்கும்போது, எடப்பாடி கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, "ஏடிஎம்கே பத்தி சொல்லணும்னா, நாங்க அந்த அளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம்" அப்படின்ற மாரி சொன்னாங்க. அப்புறம் ஜெயக்குமார் வந்து, "நாங்களும் விஜயும் ஒண்ணும் எதிரிலாம் இல்ல" அப்படின்ற மாரி சொன்னாங்க. கண்டிப்பா ஆது அர்ஜுனும் இருக்காரு. ஜான் ஆரோக்கியசாமியும் இருக்காங்க. கண்டிப்பா வந்து சொல்லியிருப்பாங்க, "நம்ம தனியா நின்னுட்டுலாம் ஜெயிக்க முடியாது. கூட்டணி தான் வைக்கணும்" அப்படின்ட்டு. ஏன்னா, இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் நிக்கும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து நான் தனியா தான் நிப்பேன்னு சொன்னாரு. ரொம்ப கம்மியா தான் எடுத்தாரு ஓட்டு. அதுக்கு செகண்ட் டெர்ம்ல தான் வந்து ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் வந்தாங்க. 3 பிக்கெஸ்ட் பார்ட்டி ஆனாங்க. அந்த இதெல்லாம் பார்த்திருப்பாரு. கண்டிப்பா அவங்க சொல்லியிருப்பாங்க, "இது தனியாலாம் நிக்க முடியாது. கூட்டணி தான் வைக்கணும்னு." அவரு தனியா நிப்பேன்னு சொன்ன விஜயகாந்தே வந்து கூட்டணி வைக்கிறாரு. இவரு வரும்போதே நான் கூட்டணி ஆட்சி தான் சொல்றாரு. கண்டிப்பா கூட்டணி இருக்கும். விஜய், ஏடிஎம்கே அப்புறம் யாருன்னு தெரியல. விசிகே இருக்கலாம், பிஎம்கே இருக்கலாம். எப்படி எடுத்துட்டு போறாங்க? 1 வருஷம் வெற்றிகரமா முடிஞ்சுச்சு. அடுத்தடுத்து 2026 வரைக்கும் என்ன மாரி மூவ் இருக்கும்? என்ன மாரி ஸ்ட்ராட்டஜி இருக்கும்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.